ஹலோ பியூட்டிஸ். இன்றைக்கி நம்ம வந்து புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட பேர் மெமரி ஆஃப் ரட்டி. இது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சோட்டோ சீரியஸும் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வந்து நாக்கூட் சீரியஸை முடிச்சுட்டு நம்ம அதை போடலாம். ஏன்னா சோட்டோஸ் வந்து கொஞ்சம் பழசாக இருக்குது. இது வந்து புதுசாக இருக்கிறதுனால இப்போ இந்த சீரியஸ் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தங்க லெட்டர் எழுதிட்டுருக்காங்க. இதுதான் நம்மளோட செகண்ட் மெயின் லீட். இதில் நடிச்சிருக்கிற 2 மெயின் லீடுமே வேண்டி குட் டேயில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. மெயின் லீடாக அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் வேண்டி குட் டேயில் வந்து தரமான சம்பவம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் எப்படின்னு நம்ம போக போக பார்க்கலாம். இதில் அவ்வளோ வராதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஃபுல்லாக லவ், ரொமான்டிக் அப்படி தான் இருக்குது. இவங்களோட அம்மா வந்து இறந்துருப்பாங்க. அதனால் அவங்க அம்மாக்கிட்ட பேசுகிற விதமாக இந்த லெட்டர் வந்து எழுதிட்டு இருக்காங்க. லெட்டரில் வந்து முதல் உலகப் போர் வந்து தொடங்க போகுது. அதாவது இந்த ஸ்டோரி வந்து முதல் உலகப் போர்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து எடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த ட்ராமாவில். நம்ம ரட்டி வந்து சின்ன வயசில் சியாமில் தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிருக்காங்க. இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக திருப்பியும் வந்து சியாமுக்கு வந்து வந்திருக்கான். எழுதி முடிச்சிட்ட பிறகு கழுத்தில் ஒரு செயின் இருக்குது, அதில் ஒரு லாக்கெட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களோட அம்மா ஃபோட்டோ இருக்குது. அவனுக்கு இந்த லாக்கெட் வந்து ரொம்பவே முக்கியமாக நினைக்கிறான். இப்போ கப்பலில் வந்து நம்மளோட செகண்ட் மெயின் லீட் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த ட்ராமாவில் இவங்களோட பேர் தான் வந்து ரட்டி. அதனால தான் மெமரி ஆஃப் ரட்டின்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரட்டி அவனோட ரூம்லேருந்து வெளியே வந்து அவங்க அப்பா கூட பேசுகிறான். இந்த இடத்த வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீ மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா அவங்களான்னு கேட்குறாங்க. அவனும் வந்து நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கேருந்து கட் பண்ணால் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஓனர் வந்து அவங்க வேலைக்காரங்க கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஃப்ரெஞ்ச் நாட்டோட கப்பல் நம்ம துறைமுகத்துக்கு ஏன் வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளோட பிஸ்னஸ் டீல் பேசுகிறதுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வேலையாள் சொல்கிறாங்க. அதுக்கு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாதே, அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக நம்ம ரட்டியை தான் காட்டுறாங்க. ரட்டி வந்து சில ஃப்ரெஞ்சு பிஸ்னஸ் மேனோடு சேர்ந்து கப்பலில் வந்து இறங்குறான். அவங்களுக்கு தான் இவன் வந்து மொழிபெயர்ப்பாளராக இருக்க போகிறான். சிஎம்மில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஃப்ரெஞ்சில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சிஎம்மில் பிஸ்னஸ் பண்ணுறவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வர்றது வந்து எனக்கு தெரியாது, இல்லைனா நான் முன்னாடியே வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரட்டியை வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாங்க. இவன் நம்மளுக்கு மொழிபெயர்ப்பாளராக இருப்பான், நீங்கள் வந்து சிரமப்படாமல் பேசுங்க என்கிட்ட, இவன் எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிஎம்மில் உள்ளவங்க வந்து நீங்கள் ஏன் திடீர்னு இப்படி கிளம்பி வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு ஒரு லெட்டரை வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதுக்காக தான் நாங்கள் சீக்கிரமாக புறப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்த ஒருத்தர் வந்து, நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் சன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, அவனுக்கு அந்த மாதிரி ஃபேஸ் கட் இல்லையேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இதுக்கு எந்த பதிலும் 2 பேருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வந்திருக்கிற ஃப்ரெஞ்சுக்காரங்களையெல்லாம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு சியாமில் இருக்கிறவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாம் உலகப் போர் வந்து நடக்க போகுது, இந்த நேரத்தில் இவங்க நம்ம கூட நட்பு வச்சுக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ கீழே இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, மேஜரான எல்லா பவருமே ஜெர்மனிக்கிட்ட தான் இருக்குது, நம்ம அவங்க கூட நட்பு வச்சுக்கிறது நல்லதுக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. அதே நேரம் இங்கே ஒரு பக்கம் நம்ம ஃப்ரெஞ்சில் வந்து வந்தவங்க எல்லாருமே மீட்டிங் போடுறாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து நம்ம ராட்டியோட அப்பா கிட்ட என்ன கேட்குறாருன்னா, இங்கே வந்து நிறைய ஃப்ரெஞ்சுக்காரவங்க வந்து வேலை பார்க்குறாங்க, அப்படி இருக்கும்போது சிம்லாவில் உள்ளவங்க எப்படி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு உறுதியாக நம்புறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ரட்டியோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்லாவில் இருக்கிறவங்கலாம் ரொம்பவே புத்திசாலிங்க, அவங்க ஒன்று ஃப்ரெஞ்சோடு சேர்ந்தாகணும், இல்லைனா இங்கிலாண்டோடு சேர்ந்தாகணும். சிம்லாவில் இருக்கிறவங்க ரொம்ப அவேர்னஸாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோர்ஸை அவ்வளோ சீக்கிரமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்லாவில் இருக்கிறவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம 2 நாட்டுக்கும் இல்லாமல் நம்ம பொதுவாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ரட்டியோட அப்பா வந்து இதுக்கு சிம்லா வந்து சரிப்பட்டு வரலான்னா நம்ம போர் தொடுக்கலான்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே நிறைய ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளோட இடத்த ஃபுல்லாகவே அவங்க பிடிச்சிருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. கடைசியாக எல்லோரும் பேசி முடிச்சுட்டு நம்ம ரட்டிக்கிட்ட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ரட்டி என்ன சொன்னான் அப்படிங்கிறத நம்மளுக்கு இப்போ காமிக்கல. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பி போன பிறகு நம்ம ரட்டியோட அப்பா ரட்டிக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் அப்படிங்கிறத மறந்துடாத, நம்ம வந்து அடுத்த மாதம் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதில் சொல்லியே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு மொழிபெயர்ப்பாளராக நீ உன்னோட வேலையை வந்து நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க.
அதுக்கு நம்ம ரட்டி வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த லாங்குவேஜ் ரொம்பவே நல்லா தெரியும். நான் கண்டிப்பாக இதில் வந்து டவுன் ஆகாமல் நல்லபடியாக என்னோடய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவும் சரி ஓகே அப்படின்ட்டு போகிறாங்க. ரட்டி அவனோட ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். அப்போ அவங்க அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி முதல் உலகப் போர் வந்து ஆரம்பிக்க போகுது, இது வந்து எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி வராங்க. அந்த லேடிக்கு வந்து நம்ம ரட்டிக்கு தாய் தெரியும் அப்படிங்கிற விஷயம் தெரியாதுல்ல. அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஃப்ரெஞ்சில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னோடய பேர் வந்து ஜாம். நான் வந்து உங்களுக்கு சில உடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ரட்டி வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு தாய் தெரியும். நீங்கள் வந்து என்கிட்ட ஃப்ரீயாகவே பேசுங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் அந்த லேடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்ன கூப்பிடுங்க. இங்கே இருக்கிற வரைக்கும் நான் உங்களை கவனிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரட்டியும் சரி ஓகேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது டெம்பிளில் இருந்து இந்த ஃபயர் வால்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வெடிக்கிற சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி ரட்டி அந்த லேடி கிட்ட கேட்குறான். இந்த மாதிரி டெம்பிளில் இருந்து ஃபயர் வால்ஸ்லாம் வெடிக்குது அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ரட்டிக்கு ஆர்வம் தாங்கலை. டக்குன்னு போய் ஸ்க்ரீனை விலக்கி வெளியே வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வெடிக்கிற வெடியை விட சியாம் டெம்பிளில் வெடிக்கிற வெடி சூப்பராக இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாமே இங்கே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டேஸில் வந்து வெளியே திருடங்க வந்து அதிகமாக நடமாடுவாங்க. அதனால் இன்றைக்கி வெளியே போக முடியாது. நீங்கள் எதுவும் வெளியே போகிற பிளான் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்குறாங்க. அவங்க கேட்டு வாய மூடலை. அதுக்குள்ளே நம்ம ரட்டி வந்து வெளியே வேடிக்கை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்துடுறான். அங்கே இருக்கிற ஒரு லேடிக்கிட்ட ட்ரிங்க் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அங்கே போய் பார்க்குறான். நம்ம ஊர் பொம்மலாட்டம் மாதிரியே அங்கே ஒரு ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை ரட்டி வந்து ரசித்து பார்த்துட்ருக்கான். அப்போ திடீர்னு நம்மளோட ஃபஸ்ட் மெயின் லீடு வந்து ரட்டி கிட்ட வந்து நிற்கிறான். இவனோட பேர் வந்து டீ. இந்த ஊரில் இந்த ஷோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ரட்டி வந்து அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். இருந்தாலும் நம்ம தீ வந்து விடவே இல்லை. பின்னாடியே வந்து இந்த ஷோவை பற்றி சொல்கிறான். இது வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபாரினரா, நீங்கள் வந்து பிராண்ட் நியூ ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. உங்களை நான் இந்த டெம்பிளில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம தீ கேட்குறான். இவ்வளோ நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பாராட்ட ஆரம்பிக்கிறான். அப்புறம் தான் அந்த லேடி சொன்னது ஞாபகம் வருது. பார்க்குறதுக்கு ஜென்டில்மேன் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க திருடங்களாக இருப்பாங்க. யாரையுமே இங்கே நம்ப முடியாது அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. அதனால் அங்கேருந்து நம்ம ரட்டி வந்து கிளம்பிடுறான். நம்ம தீ தான் பின்னாடியே அவனை பிடிக்கிறதுக்காக ஓடுறான். அப்போ அவனை பிடிக்கும்போது என்ன பண்ணிடுறான், அவனோட சட்டையை கிழிச்சு விட்டுட்டு அந்த வாலெட் எடுத்துகிட்டு திருப்பியும் ஓடிடுறான் அந்த திருடன். நம்ம ரட்டி திருடனை பிடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணுவான். அந்த திருடன் வந்து ரட்டியை கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறான். உடனே அந்த இடத்துக்கு வந்து தீ வந்துடுறான். தீ வந்து அந்த திருடனை பிடிக்கிறான். போலீஸும் அந்த சைடு வராங்க. வந்து அந்த திருடனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ரட்டியோட வாலெட்டை வந்து தீ கொடுக்குறான். கொடுத்துட்டு உன்னோட சிஸ்டர் வந்து இதில் எம்ப்ராய்ட் பண்ணி கொடுத்ததா சொன்னில, அப்போ உங்களோட ஞாபகமாக நீ இதை வச்சுருந்துருப்பீல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உன்னை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு ரட்டிக்கிட்ட சொல்கிறான். நம்ம தீ வந்து என்னோடய பேர் டி ராட்டன், நீ என்னை தீன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ரட்டியும் என்னோடய பேர் ரட்டி அப்படின்னு சொல்ல வரான். அதுக்கு முன்னாடியே நம்ம தீ உன்னோட பேர் வந்து ரட்டி அப்படி தானேன்னு சொல்கிறான். சரி நம்ம ரட்டி வந்து அதோட வாய மூடிடுறான். நம்ம ரட்டி வந்து தீக்காக ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்குறான். அது தீயும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் உனக்கு தான், என்னால் தானே உன்னோட ஷர்ட் கிழிஞ்சு போச்சு, அதனால தான் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ரட்டி வந்து தீ கேட்ட உன்னை பார்த்தா ஒரு காமனர் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறான். நம்ம தீயும் வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னை பார்த்தாலும் தான் ஒரு ஃபாரினர் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி ஷர்ட்டை மாற்றிக்கோ அப்படின்னு நம்ம ரட்டி வந்து தீ கிட்ட சொல்கிறான். சரின்னு தீயும் வந்து ஷர்ட்டை மாற்றிக்கிறான். வந்து ஒரு பாக்ஸிங் மேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ காட்டுறாங்கல்ல, இவனும் வந்து ட்ராமாவில் ஒரு மெயின் ஆக்டர் தான். நம்ம தீ வந்து எனக்கு பாக்ஸிங்லாம் தெரியாதுன்னு சொல்கிறான். அதுக்கு ரட்டி வந்து நீ திருடனை வந்து சூப்பராக பிடிச்ச, அதேமாரி இதுவும் நல்லா பண்ணுவேன், நீ போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம தீ வந்து இல்லை எனக்கு தெரியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ரட்டியும் அவன் கூடவே வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னை பார்த்தா பாக்ஸிங் தெரிஞ்சவங்க மாதிரி தான் இருந்துச்சு, நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறான். எனக்கு உண்மையாகவே பாக்ஸிங் தெரியாது அப்படின்னு நம்ம தீ வந்து சொல்லிடுறான். சரி எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குது, நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம ரட்டி போகிறான். நம்ம பாக்ஸர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து வின் பண்ண காசெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கான். இவனோட பேர் வந்து மெக்கு. அவன்கிட்ட அடி வாங்கினவன் வந்து என்னை வந்து ரைடு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இவன் வந்து காசு கேட்குறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ என்னையே அடிச்சுட்டு ரைடு கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்கிட்டயே காசு கேட்குறியே அப்படின்னு சொல்லி கேட்குறான். மெக்கு வந்து காசு கொடுத்தா தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆளும் சரி அப்படின்ட்டு வண்டியில் ஏறி உட்கார்றாரு. மெக்கு வந்து ரிச்சாக தான் ஓட்டுறான் போல். சரி கிட்டியமாக பிடிச்சிக்கோங்க, நான் உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறான்.
இங்கே 2 பேரும் பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டீத் வந்து ரட்டிக்கிட்ட நீ இதை முன்ன பின்ன சாப்பிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பற்றி வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஆள் வந்து திருப்பி இங்கேயும் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். திருப்பியும் ஒரு சவுண்ட் கேட்குது. பாக்ஸிங் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. அதை பார்க்கறதுக்காக 2 பேரும் போகிறாங்க. அங்கே வந்து 2 பேர் கண்ணை கட்டிட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் கூண்டேக்குன்னு ஒருத்தன் தான் வந்து ஃபைட்டில் வின் பண்ணுறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, என் கூட வேறு யாரும் போட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்குறான். ஆனால் அவன் கூட போட்டி போடுறதுக்கும் யாருமே வரல. நம்ம ரட்டி வந்து கூண்டேக்கா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம டீ வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இங்கே மெக்கு வந்து ரிச்சாவில் ஒருத்தவங்களை இறக்கி விடுறான். திருப்பியும் ரிச்சா வேணும்னா என்னையே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறான். மெக்கு கூட வேலை பார்க்குறவங்க உள்ளே ஃபைட் நடக்குது, நீ வந்து அதில் கலந்துக்கலையா, வின் பண்ணுறவங்களுக்கு 30 பாத் கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மெக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, கண்ணை கட்டிட்டுலாம் விளையாடுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். திருப்பியும் வர கஸ்டமரை வந்து அவன் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறான். வந்துடுறான். சரி வா நம்ம இங்கேருந்து போகலாம், நான் நடந்துக்கிட்டே உன்னோட வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீ வந்து கூப்பிட்றான். நம்ம ரட்டியும் சரி ஓகே அப்படின்னு அவன் கூட நடக்கிறான். வர வழியில் சிஎம் வந்து ஒரு தனித்துவமான நாடு அப்படின்னு சொல்லி நம்ம ரட்டிக்கிட்ட சொல்லிட்டு வரான். சிஎம் வந்து ஒரு தனித்துவமான நாடு தான், ஆனால் நான் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம டீ வந்து ஷாக் ஆகிடுறான். ஏன்னா நம்மளோட ரட்டியோட ஃபேஸ் கட் எல்லாமே வந்து சிஎம் நாட்டை சேர்ந்தவன் மாதிரி இருக்கும். அதனால் அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ரட்டி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னோடய அப்பா வந்து ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவங்க, என்னோடய அம்மா தான் சிஎம்மை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போ நீ என்ன வேலையாக வந்து ஃப்ரெஞ்சு நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் வந்து மொழிபெயர்ப்பாளராக வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ரட்டி சொல்கிறான். ஓ நீ சொல்கிறதே வித்தியாசமாக இருக்குது, நீ சியாம் நேட்டை சேர்ந்தவனாக இருந்துட்டு நீ ஃப்ரெஞ்சுக்கு வந்து ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம ரட்டிக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. இப்படி பேசிக்கிட்டே ரட்டி தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. டீ வந்து அங்கே நின்றுட்டு என்ன கேட்குறான்னா, நாளைக்கு டெம்பிளில் வந்து லாஸ்ட்டு நாள் இந்த ஃபயர் வால்ஸுக்கு நீ என் கூட பார்க்க வருவியா, நான் உனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் நம்ம ரட்டி வந்து அதுக்கு எந்த பதிலையுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறான். ரட்டி அவனோட ரூம்குள்ளே வந்ததும் தீயை பற்றி நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அவனோட செயினை பார்க்குறான். ஆனால் கழுத்தில் அவனோட செயின் வந்து இல்லை. சரின்னு அங்கங்கே தேட ஆரம்பிக்கிறான். ஆனால் எங்கே தேடியுமே அந்த செயின் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ரட்டிக்கு வந்து நம்ம தீ தான் அந்த லாக்கெட்டை திருடிப்பானோன்னு ஒரு டவுட்டு. உள்ளே போனவன் திருப்பி வெளியே ஓடி வந்து தீயை தேடி வரான். தீயை பார்த்து என்னோட லாக்கெட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் தீ வந்து டவுட்டாக கேட்குறான், என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு. என்கிட்ட விளையாடாமல் ஒழுங்காக லாக்கெட்டை கொடு அப்படின்னு திருப்பி கேட்குறான். அவனோட பை அப்புறம் அவன் மேலெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவன்கிட்ட இல்லை அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் தான் நம்ம தீ வந்து என்ன சொல்கிறான்னா, நீ அந்த தீஃப் கிட்ட ஃபைட் பண்ணும்போது மிஸ் ஆகிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். தீ வந்து அந்த லாக்கெட் எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போகிறேன் அப்படின்றான். ஆனால் தீ வந்து இல்லை நான் உள்ளே போகிறேன், நீ வெளியே நின்றுக்கோ அப்படின்னு சொல்கிறான். சரின்னு கயிறு கட்டி நம்ம தீ வந்து உள்ளே இறங்குறான். நம்ம தீ நிறைய இடத்துல தேடி தேடி பார்க்குறான். ஆனால் ஒரு இடத்துல கூட அந்த லாக்கெட் கையில் மாட்ட மாட்டேங்குது. இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சி, நம்ம நாளைக்கு தேடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரட்டி சொல்கிறான். நம்ம தீயும் என்ன சொல்கிறான்னா, நீ எனக்கு புது ஷர்ட் வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு விடிய காலையிலே வந்துரு, எனக்கு அந்த லாக்கெட் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம தீ வந்து என்ன கேட்குறான்னா, என்னை குறிப்பாக யாரோ ரொம்ப லைக் பண்ணுறாங்க போல இருக்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ரட்டி வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். தீ வந்து அதை பார்த்துட்டு, எனக்கு நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறான். ரட்டி வந்து அந்த லாக்கெட்டை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதில் ஒரு பக்கம் வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோவும் ஒரு பக்கம் இவனோட ஃபோட்டோவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய அம்மா பேர் வந்து ரங்கு, என்னோடய அப்பா பேர் வந்து லூட்டின், என்னோடய சிஸ்டர் பேர் வந்து பெல்லி. நான் எங்கள் அம்மாவை வந்து முறையாக அம்மான்னு கூப்பிட்டப்போ தான் அந்த ஃபோட்டோ வந்து எடுத்தாங்க. அதனால் எனக்கு அது ரொம்பவே முக்கியமான ஒன்று. எங்கள் அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த லாக்கெட்டை கொடுத்தாங்க. எனக்கும் ஒரு ஃபேமிலி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ரட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நம்ம தீ வந்து நீ ஏன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற, நீ எப்போல்லாம் டவுன் ஆகுறியோ அப்போல்லாம் நான் உனக்காக ஒரு விஷயம் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் நம்ம ரட்டியை வந்து தீ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். இது என்ன இடம்னு சொல்லி நம்ம ரட்டி கேட்குறான். இது ஒரு சின்ன கோயில் தான், ஆனால் இங்கே என்ன கேட்டாலுமே நமக்கு வந்து கிடைக்கும் உடனே அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம ரட்டி வந்து அங்கே போய் விஷ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். என்னோடய மதரோட லாக்கெட் வந்து சீக்கிரமாக கிடைக்கணும், இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். நம்ம தீயும் வந்து அவன் பக்கத்தில் முட்டி போட்டு நம்ம ரட்டியோட விஷ் வந்து சீக்கிரமாக நிறைவேறணும், அதுக்கு நானும் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இந்த வாட்டியும் தீ தான் உள்ளே இறங்கலான்னு போகிறான். நம்ம ரட்டி வந்து அவனை ஸ்டாப் பண்ணி, இந்த வாட்டி ரோப்பெல்லாம் யூஸ் பண்ண வேணாம், நானும் உன் கூட சேர்ந்து தேடுறேன்,
நம்ம 2 பேரும் சேஃபாக தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி அப்படின்ட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம தீக்கு தான் அந்த லாக்கெட் கிடைக்கிது. அவன் ரட்டி கையில் கொடுக்குறான். ரட்டி அதை பார்த்ததும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். கரைக்கு வந்ததும் லாக்கெட்டை வந்து தொடச்சிட்ருக்கான். அப்போ தீ வந்து லாக்கெட்டை கேட்குறான். ஏன்னு கேட்டதுக்கு நானும் அம்மா கூட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அவனும் லாக்கெட்டை கொடுக்குறான். இந்த மாதிரி நான் உங்கள் பையனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அம்மா பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு லாக்கெட் எடுத்து காதுகிட்ட வச்சுக்கிறான். திருப்பி வந்து நான் உங்கள் பையனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரின்னு இதை கேட்டுட்டு நம்ம ரட்டியும் வந்து தீ வந்து வா நான் நடந்துக்கிட்டே உங்கள் வீட்டில் போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஆனால் ரட்டி வந்து வேணாம், நீ இன்றைக்கி ரொம்பவே தண்ணியில் நனைஞ்சிட்ட, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நான் மித்தத்தை பார்த்துக்கிறேன், நீ வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். தீ வந்து நின்றுட்டுருக்கும்போது அங்கே ஒரு ஆள் வராரு. நீங்கள் நல்ல ஒரு ஐடியா போட்டிருக்கீங்க போல இருக்குது, நீங்கள் ஈஸியாகவே அந்த மொழிபெயர்ப்பாளர் கூட வந்து கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், எல்லாமே உன்னால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. திரும்பினா நம்ம ரட்டி வந்து அங்கே நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். சரி அப்படின்ட்டு மெதுவாக அவன்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருப்பான். அதுதான் நம்ம ஃபஸ்ட் சீனில் பார்த்துருப்போம். இப்போ தீ வந்து வீட்டுக்கு வந்ததும் நடந்த பழசெல்லாம் யோசித்து பார்க்குறான். அவன் ரொம்பவே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ரட்டி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ரட்டிக்கும் அப்படி தான். ஆனால் அந்த பையன் வந்து எதுவுமே வெளிப்படையாக காட்டிக்க மாட்டேங்கிறான். ரட்டி வந்து கப்பல்லேருந்து இறங்கி அங்கே இருக்கிற ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்ருப்பான். அப்போ ஓரமாக நின்று நம்ம ரட்டியை வந்து நம்ம தீயை வந்து ரசிச்சிட்ருப்பான். அப்போ தான் ரட்டியை வந்து அவங்க அப்பா கூப்பிட்ருப்பாங்க. அப்போ தான் இவன் ஒரு மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிறதே நம்ம தீக்கு வந்து தெரிய வந்திருக்கும். தீ வந்து ரட்டி வாங்கி கொடுத்த சட்டையை பார்த்து மனசுலேயே வந்து காதலை வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா திடீர்னு உள்ளே வராங்க. ரட்டியோட அப்பா நம்ம தீயோட அப்பா கிட்ட தான் பிஸ்னஸ் பேசியிருப்பாங்க. கடைசியாக பார்த்தா 2 பேருமே ஆப்போசிட் டீமில் இருக்காங்க. தீயோட அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி நம்ம தீயும் கேட்குறான். ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்க பிஸ்னஸ் மேனோட பையன் ரட்டி இருக்காங்க, நீ அவனோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு அவன் மூலயமா கொஞ்சம் தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா வந்து ஐடியா கொடுக்குறாங்க நம்ம தீக்கு. இதை கேட்டதும் நம்ம தீ கொஞ்சம் ஷாக் ஆகிடுறான். அதே நேரம் நம்ம ரட்டி வந்து இங்கே லெட்டர் எழுதிட்டுருக்கான் அவங்க அம்மாவை நினச்சி. குட் பர்சனை வந்து மீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்னு சொன்னீங்கல்ல, நான் ஒரு குட் பர்சனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக எழுதிக்கிட்டு இருக்கான். கடைசியாக அந்த லெட்டரில் நம்ம தீக்கு வந்து ஒரு தேங்க்யூ போட்டு முடிக்கிறான். ரட்டி வந்து தீயை ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனால் தீயோட அப்பா வந்து நம்பிக்கையை கெடுக்கிற விதமாக நீ அவங்கள யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது ரெண்டுத்தில் வந்து நம்ம தீ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நம்ம ரட்டிக்கு சப்போர்ட் பண்ண போகிறானா இல்லைனா அவங்க டேட் பேச்சை கேட்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம செகண்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.